பனை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பதநீர் குடிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே இடத்துல கல்லுனா என்ன, டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய மதுபானம் அது என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணுது, என்ன கலந்துருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பதநீர் அப்படிங்கிறது பனை மரத்துலேருந்து எடுக்கும்போது அதில் உள்ள சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது பதநீருங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும். சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணாமல் அந்த பதநீரை தனியாக நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பதநீர் அப்படிங்கிறது கல்லாக மாறும். அப்படின்னா அதில் உள்ள ஈஸ்ட் அந்த பூஞ்சை அப்படிங்கிறது அந்த பதநீரை வந்து நொதிக்க செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெர்மெண்டேஷனுங்கிற விஷயங்கள் நடந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆல்கஹால் கண்டென்ட் உருவாக்கிரும். அப்போ ஆல்கஹால் வந்து 5 to 6% இருக்குது, இல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கொஞ்சம் போதைத்தன்மை இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில சத்துக்கள் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக பதநீர் அப்படிங்கிறது வந்து அந்த சுண்ணாம்பு கலக்கும் போது அந்த நொதிக்கும் தன்மை, அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஆகிற தன்மையை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் போதைத்தன்மை ஆல்கஹால் கண்டென்ட் உருவாகிறது கொஞ்சம் கம்மியாயிரும். கண்டிப்பாக அதில் போதைத்தன்மைங்கிறது ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அந்த போதைத்தன்மை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் சத்துக்கள் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். நிறையா வந்து கால்சியம், பாஸ்பரஸ், நிறையா எலக்ட்ரோலைட், சோடியம், பொட்டாசியம் சம்மந்தமான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு B1 B2 அப்படிங்கிற விட்டமின்ஸும் இருக்கும், விட்டமின் C இருக்கும், நிறையா நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ராடிக்கல் அளிக்கக்கூடிய அளவுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டும் அதில் நிறையா இருக்கும். குளுக்கோஸ், சுக்ரோஸ் போன்ற தன்மைகளும் அதில் இருக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு நமக்கு பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பதநீருங்கிறது எல்லாருமே எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சர்க்கரை இது உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக தான் எடுத்துக்கணும், அதில் மாற்றங்கள் கிடையாது. மற்றபடி கல்லாக மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் அது வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் அது வந்து என்னங்கிறத அடுத்தவங்க தான் முயற்சி பண்ணணும், கவர்மெண்ட் தான் முயற்சி பண்ணணும். அதே இடத்துல மதுபானம் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் 60 to 60%, 50% ஆல்கஹால் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரிஷன் எதுவும் இருக்காது. இந்த ஆல்கஹால் அந்த எத்தனால் நம்ம வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லிவர் வந்து அதை அஸ்ட்ராலியலுங்கிறத ஒரு விஷயமாக டாக்ஸிக்காக கன்வெர்ட் பண்ணும். அந்த டாக்ஸிக் நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புல நிறையா ஃப்ரீ ராடிக்கலை ஃபார்ம் பண்ணிவிடும். அது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா வந்து செல்லை டேமேஜ் பண்ணுறது, நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துறது, இப்படி நிறையா செல் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா லிவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மதுபானங்கிறது ரொம்ப 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 கெடுதியான ஒரு விஷயங்கள் தான், அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கு அடுத்து மதுவிலையும் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட்ங்கிறது மினிமமாக இருக்குது. ஆனால் பதநீர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது. பதநீர் வந்து நம்ம எல்லாருமே நம்ம பயன்படுத்தலாம். கல் பயன்படுத்தணுமா வேணுமாங்கிறது கவர்மெண்ட் தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம மதுவை விட கல் கெடுதி கிடையாது, அதில் மாற்றங்கள் கிடையாது. மது ரொம்ப கெடுதி, ஆனால் நியூட்ரிஷனே இல்லாமல் வெறும் ஆல்கஹால் கண்டென்ட் மட்டும் இருக்கிறதுனால நிறையா அவருடைய வயிற்றை கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது, லிவரை கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கல் அந்தளவுக்கு கெடுதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கெடுதி கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்துகிற சில பேர் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கலக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. சம்டைம் வேறு எதுவும் கலப்பாங்களா, வேறு எதுவும் கலந்துட்டாங்கன்னா அது வேறு மாதிரியான சைட் எஃபெக்ட் கொடுக்கும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு 1 டேக்கு மேலே ஆயிடுச்சுனோட சம்டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் கல்லுலையும் அந்த போதைத்தன்மை இருந்தாலும் அதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டாக வந்து ஒரு முடிவு பண்ணி, சரி இது நேச்சுரல் தானே அப்படிங்கிற மாதிரி கூட பயன்படுத்துறதுக்கு அவங்க தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. ஆனால் பதநீருங்கிறது எல்லாருமே குடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதில் சில பேர் நொங்கு கூட கலந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மதுபானங்களை ஊக்குவிக்கிறத விட நம்ம பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீரை நம்ம ஊக்கப்படுத்தலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சத்துக்களும் கிடைக்குது. அதே டயத்தில் நமக்கு விவசாயமும் மேம்படும், சிறு சிறு தொழில்களும் மேம்படும், நிறையா விஷயங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும்.